ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வந்து ஜூலை 2021க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்னும் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிடுங்க. அதில் இதுக்கான ஆண்டிட் நோட்ஸ் வந்து ஷேர் பண்ணுவேன். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து நேஷனல் அஃபேர்ஸ். ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து பீகாருக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் விசிட் போயிருக்காங்க. ஸோ ஒரு இடத்துக்கு விசிட் போனால் அங்கே என்னெல்லாம் பண்ணுவாங்க, எதுனா ஒரு இனாகிரேட் பண்ணுவாங்க, இல்லைன்னா ப்ராஜெக்ட் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் சம்திங் அந்த மாதிரி போடுவாங்கல்ல. ஸோ இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து பீகாருக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் போனப்போ என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். ஸோ பீகார் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். பீகார்ல வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காரு. மொத்தம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 7,000 crore அதுக்கு. ஓகே, ஸோ என்னெல்லாம் இனாகிரேட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தார்பங்கா நர்கட்டியாங்காஞ்ச் லைன் டப்ளிங் அப்படின்றதும் இதுக்கு வந்து 4,080 crore வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து STPI ஃபெசிலிட்டி இன் தார்பங்கா ஃபார் சாஃப்ட்வேர் ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷனுக்காக இதுக்கு வந்து 10 crore வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து STPIயோட இன்குபேஷன் சென்டர் எங்கன்னா பாட்னா. ஓகேங்களா? இது வந்து இந்த ஐடிஇஎஸோட ப்ரொமோஷனுக்காக இது வந்து 53 crore. ஓகே, தென் வந்து ரெண்டு விஷயம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு பீகார்ல. ஒன்று வந்து என்னதுன்னா, PMAYG பெனிஃபிஷியரிஸ் அப்படின்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கிராமீன். ஸோ இதுக்கான பெனிஃபிஷியரிஸ் இதுக்கு வந்து 160 crore. தென் வந்து 61,500 ஸ்மால் எல் குரூப்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு கீழேன்னு பார்த்தீங்கன்னா, தீன் தயாள் ஆன்டியோதயா யோஜனா நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் கீழே கொண்டு வரப்பட்டதுக்கு 400 crore வந்து அமௌண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஓகே, மொத்தமா பீகாருக்கு 7,000 crore. அதுல 3 வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோனு, 2 வந்து அதான் 3 வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க, 2 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்குமே தனித்தனியா அமௌண்ட்ஸ் பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. தென் வந்து வெஸ்ட் பெங்கால் போயிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால் போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால்ல டோட்டலா இவர் வந்து இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து 5,400 crore. அதுல 2 ஃபவுண்டேஷன் ஸ்டோன், 2 வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஃபவுண்டேஷன் ஸ்டோன் எதுக்கு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, BPCL சிட்டி கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராஜெக்டுக்காக 1950 crore வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? தென் வந்து இது எங்கன்னா பங்குரா அண்ட் புருலியா அப்படின்ற பிளேஸ்ல வெஸ்ட் பெங்கால்ல இருக்க ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட்ஸ் அது. தென் வந்து 1190 crore வந்து 132 கிலோமீட்டர் துர்காப்பூர் கொல்கட்டா கேஸ் பைப்லைனுக்காக வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டிருக்காங்க. இன்னொன்று 2 விஷயம் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, 36 கிலோமீட்டர் புருலியா கோட்ஷிலா டப்ளிங் இம்ப்ரூவ் ஜார்க்கண்ட் கொல்கட்டா கனெக்டிவிட்டி இதுக்கு வந்து 390 crore அமௌண்ட். ஸோ 380 வந்து 2 ரோட் ஓவர் பிரிட்ஜஸ் இன் துர்காப்பூர் இதுக்காக வந்து 380 crores வந்து அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க. மொத்தமாக வெஸ்ட் பெங்காலுக்குன்னு பார்த்தீங்கன்னா 5,400 crores. ஸோ இதில் என்னால் ஹைலைட் பண்ணி காமிக்க முடியல, இதில் என்னன்னு தெரியல, கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கா, ஹைலைட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் நியூஸ் அப்படியே சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதை அப்படியே ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. நான் என்ன நியூஸோ அதை மட்டும் வாயில சொல்லிடுறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? ஒன் பிரைம் மினிஸ்டர் பீகாருக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் போகிறாங்க. ஸோ பீகாருக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 7,000 crore, வெஸ்ட் பெங்காலுக்கு 5,000 crore. அதுக்கு இன்பிட்வீன் வந்து இந்த எத்தனை இனாகிரேட் பண்ணியிருக்காங்க பீகார்ல, 3 இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தனித்தனியாக அமௌண்ட் ஞாபகம் வச்சுக்கணுமான்னு கேட்டால் வேண்டாம், பட் ஓவராலாக அமௌண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே தான் வெஸ்ட் பெங்காலுக்கும். ஓகே, இந்த நியூஸ்ல இவ்வளோதான் இருக்கு. ஸோ இவர் விசிட் போயிருக்காரு, அங்கே என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ பீகாரோட சிஎம் வந்து நிதிஷ்குமார், கவர்னர் வந்து ஆரிஃப் முகமது கான், கேபிட்டல் வந்து பாட்னா, நேஷனல் பார்க் வந்து வால்மீகி நேஷனல் பார்க். ஓகே, நெக்ஸ்ட் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் இருக்காங்கல்ல, இவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்டோட மேண்டேட்டரி ஹால் மார்க்கிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா 9 கேரட் கோல்டுக்காக. இது எந்த ஆக்ட் கீழே பண்ணியிருக்காங்கன்னா, பிஸ் ஆக்ட் 2016க்கு கீழே தான் வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது எப்பத்துலேருந்து எஃபெக்ட்டுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 2025லேருந்து எஃபெக்ட்டுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிஸ் மேண்டேட்டரி ஆல் மார்க்கிங்ல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ் லோகோ இன்க்ளூட் ஆயிருக்கு, பியூரிட்டி மார்க்கிங் வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு, தென் வந்து இன் கேரட்லயும் சரி, நார்மல் பிபிடியுமே சரி, தென் வந்து 6 டிஜிட் ஹால்மார்க் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இதுல இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து 2 இது படிச்சிருக்கோம். அந்த பெஸ் பேட்டரி ஆதார் இனிஷியேட்டிவ்க்கு வந்து 16 டிஜிட் யூனிக் ஐடென்டிஃபை நம்பர் பார்த்தோமா. நெக்ஸ்ட் வந்து பெஸ் அப்படின்றதுக்காகவும் நம்ம ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்தோம். தென் வந்து தேர்ட் வந்து இந்த பிஸ்ஸோட மேண்டேட்டரி ஹால்மார்க்கிங்க்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு, அதுதான் வந்து 6 டிஜிட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் கீ சேலஞ்சஸ் மீதுனா என்னென்னா, டோட்டல் ஹால்மார்க் கிரேட் வந்து 8 கிரேடு சொல்லியிருப்பாங்க.
நம்மளுக்குலாம் நார்மலா தெரிஞ்சது 24 கேரட் 22 கேரட் ஓகேங்களா. ஸோ இப்போ 8 கிரேட் வந்து இதுல சொல்றாங்க. என்னென்னு பாருங்க. 24 KF, நெக்ஸ்ட் வந்து 24 KS, 23K, 22K, 20K, 18K, 14K, நெக்ஸ்ட் 9K. ஸோ இத்தனை கேரட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸ்பேண்டட் பியூரிட்டி கிரேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. இப்போ ஹால்மார்க்கிங் கிரேட்ஸ்ல மொத்தம் இப்போ 8 ஹால்மார்க் கிரேட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 8 வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ மொத்தம் எத்தனை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இருந்ததை விட இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஹால்மார்க்கிங் கிரேட்ஸ் வந்து 8 வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இதுல வந்து அந்த ஐடென்டிஃபிகேஷன் டிஜிட் இருக்குல்ல, அந்த நம்பர் அதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட். 6 டிஜிட் அதுவே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. இந்த நியூஸ்ல இதுதான் ஞாபகம் வச்சுக்கணும். தென் தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ் இருக்காங்கல்ல, இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் கேம்பஸ் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜி இதை வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ எங்க இனாகிரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மும்பை மகாராஷ்டிரால இருக்க என்எஃப்டிசி காம்ப்ளெக்ஸ்ல தான் வந்து இதை இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கேம்பஸ் ஆஃப் எதுக்கு ஃபர்ஸ்ட் கேம்பஸ் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரியேட்டிவ் டெக்னாலஜியோட ஃபர்ஸ்ட் கேம்பஸ். ஓகே, இதுக்கு எவ்வளவு ஃபண்ட் அலாகேட் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 400 crore வந்து அலாகேட் பண்ணிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம், அமௌண்ட் 400 crore ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பிரசார் பாரதியும் அதுக்கப்புறமா மகாராஷ்டிராவோட ஃபிலிம் ஸ்டேஜ் கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு எம்ஓயுமே சைன் பண்றாங்க. எதுக்காகனா இன்டகிரேட்டட் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் மீடியா ஹப்பை டெவலப் பண்றதுக்காக ஒரு எம்ஓயுமே சைன் பண்றாங்க. ஓகே, ஸோ இதுல ரெண்டு நியூஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஒன்னு வந்து அஸ்வினி வைஷ்ணவ் வந்து நம்மளோட மகாராஷ்டிரா சிஎமோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் கேம்பஸ் ஆஃப் ஐஐசிடி வந்து இனாகிரேட் பண்றாங்க. எங்கன்னா மும்பைல ஓகேங்களா. மும்பைல இனாகிரேட் பண்றாங்க. தென் வந்து செகண்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பிரசார் பாரதியும் நெக்ஸ்ட் மகாராஷ்டிராவோட ஃபிலிம் ஸ்டேஜ் கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெடோ சேர்ந்து ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இதை டெவலப் பண்றதுக்காகனா இன்டகிரேட்டட் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் மீடியா ஹப் வந்து டெவலப் பண்றதுக்காக. இதுல தேர்டா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வேவ்ஸ் இண்டெக்ஸ் growthன்னு இருக்கு. இதுல வந்து 42 கம்பெனிஸ் வந்து 1 lakh crore வந்து அமௌண்ட் வந்து கிராஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம தேர்டா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. மொத்தம் 3 நியூஸ் இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம வேவ்ஸ்லாம் நம்ம படிச்சோம், இப்போ ஸ்டார்டிங் மே மந்த் நியூஸ்ல படிச்சிருப்போம். வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் என்டர்டைன்மெண்ட் சம்மிட் நடந்துச்சுல, ஸோ அதுதான் சொல்றாங்க ஓகேங்களா. ஸோ இந்த வேவ்ஸ் இண்டெக்ஸ் growthல 42 கம்பெனிஸ் வந்து 1 lakh rupees வந்து என்ன பண்ணிருக்குன்னா கிராஸ் பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அமௌண்ட். ஓகே, ஸோ இந்த 3 நியூஸ் இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நம்மளோட யூனியன் மினிஸ்டர் ஜிதேந்திர சிங் ஓகேங்களா, இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா NSCSTI 2.0 அப்படின்னா என்னன்னா நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஃபார் சிவில் சர்வீஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் 2.0 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை டெவலப் பண்ணது யாருன்னா கெப்பாசிட்டி பில்டிங் கமிஷன் தான் டெவலப் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ எங்க இதை டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட நியூ டெல்லியில இருக்க சிவில் சர்வீஸ் ஆஃபீஸர் இன்ஸ்டியூட்ல தான் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த NSCSTI 2.0 லான்ச் பண்ணதுக்கான எய்ம் என்னன்னா டு கிரியேட் a future ready citizen centric bureaucracy then promote cross learning among institute. ஸோ இதை வந்து டெவலப் பண்றதுக்காக தான் வந்து கிரியேட் பண்றதுக்காக தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸோ இந்த கெப்பாசிட்டி பில்டிங் கமிஷனோட ஹெட் குவார்டர் பார்த்துக்கோங்க, நியூ டெல்லி. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. NIEPID நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிஸ் இவங்களும் நம்மளோட ஜாய் வக்கீல் ஃபவுண்டேஷன் ரெண்டு பேர் சேர்ந்து என்ன இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் யூனிஃபார்ம் எஜுகேஷன் ஃபார் சில்ட்ரன் வித் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி அக்ராஸ் இந்தியா அப்படின்றத இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க ஓகேங்களா. ஸோ இந்த எம்ஓயு வந்து எதோட ஒரு பார்ட் சைன் பார்த்தீங்கன்னா டிஷா அபியான் கரிக்குலம் அப்படின்னு இருக்கு. இதோட ஒரு பார்ட் தான் இந்த எம்ஓயு. இதை டெவலப் பண்ணது யாருன்னா நம்மளோட ஜெய் வக்கீல் ஃபவுண்டேஷன், அவங்க தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த NIEPIDயோடவும் எம்ஓயு சைன் பண்ணி இந்த இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டிஸ் வந்து அக்ராஸ் இந்தியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதும் இவங்க தான் ரெண்டு பேர் சேர்ந்து. ஓகே, ஸோ இந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டியோடைய ஹெட் குவார்டர் பார்த்துக்கோங்க, செகூண்ட்ராபாத், தெலுங்கானா ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் நியூஸ்
நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் இவங்க வந்து என்ன கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேஷனல் ஸ்டியரிங் கமிட்டி வந்து கான்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இதை ஹெட் பண்ணது யாருன்னா ராஜித் புனானி. இவர் வந்து செக்ரட்டரி. எதுக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு. இவர் என்ன ஓவர்சி இது பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இது யாருக்காக இந்த மாதிரி இது கொண்டு வந்திருக்காங்கன்னா ஐடிஐ அப்கிரேடேஷன் ஸ்கீம்ஸ் வந்து ஓவர்சி பண்றதுக்காகவும் பிளஸ் வந்து 5 நேஷனல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து ஸ்கில்லிங்காக எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காகவும் தான் இந்த கான்ஸ்டிடியூட் போட்டிருக்காங்க. அதோட பேர் என்னன்னா நேஷனல் ஸ்டியரிங் கமிட்டி. இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணதுக்கான மெயின் எய்மே இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த கமிட்டியோட மெயின் மினிஸ்ட்ரி ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா? அண்ட் இண்டஸ்ட்ரி மெம்பர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ, ஐடிசி லிமிடெட், ஹால், ஹீரோ மோட்டார் கார்ப். இவங்க எல்லாருமே வந்து இந்த கமிட்டியோட இண்டஸ்ட்ரி மெம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ 5 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றதா சொல்லியிருந்தாங்கல்ல. இந்த 5 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து எங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்கன்னா லொகேஷன் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஒன்னு வந்து ஒடிஷா, புவனேஸ்வர் ஒடிஷா, இன்னொன்னு சென்னை தமிழ்நாடு, தேர்ட் ஒன் வந்து ஹைதராபாத் தெலுங்கானா, ஃபோர்த் ஒன் வந்து கான்பூர் உத்தரப்பிரதேஷ், ஃபிஃப்த் ஒன் வந்து லுதியானா பஞ்சாப். ஸோ இந்த 5 பிளேஸ்ல தான் வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து கொண்டு வர போறாங்க. இப்போ புதுசா எஸ்டாப்ளிஷ் பண்றது ஒடிஷா, தமிழ்நாடு, தெலுங்கானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ். அந்த 5 பிளேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தென் வந்து இந்த ஐடிஐ அப்கிரேடேஷன் ஸ்கீம் வந்து ஓவர்சி பண்றதுக்காகவும் தானே இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க. இதோட எய்ம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் 1000 கவர்மெண்ட் ஐடிஐஸை வந்து ஃபியூச்சர் ரெடி இன்ஸ்டிடியூஷனா வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது தான் வந்து இதோட எய்ம். இதுக்கான ஃபினான்ஷியல் அவுட்லே பார்த்தீங்கன்னா 60,000 crore ஃபார் எத்தனை இயர்க்குன்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு. இதுல சென்ட்ரல் கவர்மெண்டோட ஷேர் வந்து 30,000 crore. இந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட ஷேர் யார் வந்து கோஃபினான்ஸ் பண்றாங்கன்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் வேர்ல்டு பேங்க்கும் ஈக்குவலா வந்து அவங்க அமௌண்ட் கோஃபண்ட் பண்றாங்க. ஸ்டேட்டோட ஷேர் வந்து 20,000 crore, இண்டஸ்ட்ரியோட ஷேர் வந்து 10,000 crore. ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸ்ல. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் நம்மளோட மகாராஷ்டிரா இருக்காங்களா, இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட் நம்மளோட இந்தியாவில் எதை கிராண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ஸ்டேட்டஸ் வந்து லைஃப் ஸ்டாக் அண்ட் பவுல்ட்ரி ஃபார்மிங்காக வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறது யாருன்னா மகாராஷ்டிரா தான். ஓகேங்களா? ஸோ இதோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்மால் ஃபார்மர்ஸ் வந்து இந்த டெய்ரி, பவுல்ட்ரி, கோட் அண்ட் பிக் ரியரிங் இந்த மாதிரி ரூரல் ஏரியாஸ்ல இருக்கவங்கலாம் வந்து இதை மெயின்டைன் பண்றாங்கல்ல. ஸோ இவங்களுக்குலாம் வந்து சப்போர்ட் பண்றதுக்காக தான் வந்து மகாராஷ்டிரா வந்து அக்ரிகல்ச்சரல் ஸ்டேட்டஸ் டு லைவ் ஸ்டாக் அண்ட் பவுல்ட்ரி ஃபார்மிங் அப்படின்றத வந்து கிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் நம்மளோட இந்தியாவில் இதை கொண்டு வந்திருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து 76.41 lakh ஃபேமிலிஸ் வந்து பெனிஃபிட் அடைவாங்கன்னு போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் இதுக்கு 4% இன்ட்ரெஸ்ட் ரேட் சப்சிடி. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னா நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேரும் கோல் இந்தியா லிமிடெட் 2 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கிவன் டு ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ். ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் தரணும். இதை என்ஹான்ஸ் பண்றதுக்காக தான் இவங்க 2 பேரும் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இது எங்கன்னா சத்தீஸ்கர்ல தான் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி யாருன்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎஃப்டிசி. என்எஸ்டிஎஃப்டிசினா நேஷனல் ஷெட்யூல்டு ட்ரைப் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இவங்க தான் இந்த ப்ராஜெக்டோட இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி. ஓகே, கோல் இந்தியா லிமிடெட் வந்து 68 எக்கல்வியா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் வந்து சப்போர்ட் பண்றாங்க இன் சத்தீஸ்கர்ல. இது எதுக்கு கீழன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிஎஸ்ஆர் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பெனிஃபிட் கீழே தான் வந்து இதை வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கோல் இந்தியா லிமிடெட் வந்து ஃபர்தரா வந்து 10 crore வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. எதெல்லாம் ப்ரொமோட் பண்றதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எஜுகேஷனை ப்ரொமோட் பண்றதுக்காகவும், ஹெல்த் ஹைஜீனை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும், நெக்ஸ்ட் ஸ்டூடெண்டோட மென்டர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்றதுக்காகவும், ஆண்டர்பிரினியல் கேம்ப்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்காகவும் கோல் இந்தியா லிமிடெட் வந்து 10 crore வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நியூஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க நம்மளோட யுஐசிசி யாருன்னா யுஏஇயும் இந்தியாவோட காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் கவுன்சில் வந்து யாரோட எம்ஓயு போட்டிருக்காங்கன்னா அட்டல் இன்குபேஷன் சென்டர், மகாமனா ஃபவுண்டேஷன் ஃபார் இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப், இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், பெனரஸ் இந்து யூனிவர்சிட்டி. ஸோ இவங்களோட என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க எம்ஓயு சைன் பண்ணி
எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் கோஆபரேஷன் வந்து பிட்வீன் இந்தியாவுக்கும் யூஏக்கும் உள்ளதை வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க 2 பேரும் எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இந்த Tier 2 Tier 3 சிட்டிஸ்ல. ஓகேங்களா. ஸோ இந்தியாவும் யூஏவும் தான் வந்து இந்த காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் கவுன்சில் போட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் 10th நியூஸ். ஸோ நேஷனல் அஃபேர்ஸ் இதுல வந்து 10 நியூஸஸ் கிட்ட வருது. ஓகேங்களா. ஸோ பாரத் எலக்ட்ரானிக் மூவர்ஸ் லிமிடெட் BEML மூவர்ஸ் லிமிடெட். ஓகே, இவங்க வந்து என்ன செக்யூர் பண்ணியிருக்காங்க, 185.65 crore ஆர்டர்ஸ் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. யாருக்கிட்ட இருந்துன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்ட இருந்து. எதை சப்ளை பண்றதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா 79 யூனிட்ஸ் ஆஃப் பேட் புல்டோசர்ஸ் வந்து சப்ளை பண்றதுக்காக வந்து BEML வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்ட இருந்து செக்யூர் பண்ணது தான் இந்த 185.65 crore ஆர்டர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் நியூஸ். ஸோ இன்டர்நேஷனல் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து இருக்காங்கல்ல, இவங்க என்ன ராட்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா ட்ரேட் அண்ட் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் பிட்வீன் யாருக்கும்னா இந்தியாவுக்கும் நம்மளோட EFTA யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷனுக்கும். ஓகேங்களா. ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரேட் பேரியர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காகவும் பிட்வீன் யாருக்கும் இடையிலனா இந்தியாவுக்கும் யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷனுக்கு இடையில. ஓகே, இதுல வந்து மெம்பர் ஸ்டேட்ஸ் வந்து 4 இருக்காங்க. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து, நார்வே, ஐஸ்லாந்து, லைechtenstein. ஓகே, இவங்கெல்லாம் வந்து இதுல இருக்க மெம்பர் ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம யூரோப்பியன் பிளாக்கோட. ஓகேங்களா. இந்த EFTA கீழே வந்து நம்ம 100 பில்லியன் வந்து இந்தியா வந்து என்ன பண்றாங்கன்னா ஓவர் 15 இயர்க்கு வந்து EFTA வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க இந்தியால 100 பில்லியன் ஓவர் 15 இயர்ஸ்க்கு. ஓகே, ஸோ இதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சுவிட்சர்லாண்டோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா பெர்ன், BERN. கரன்சி வந்து ஸ்விஸ் பிரான்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து INS சந்தியாக். இது வந்து எங்க டாக் பண்ணியிருக்காங்கன்னா போர்ட் கிளாங் மலேசியால இருக்கு. இங்கே தான் இது பண்ணியிருக்காங்க. ஃபார் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய மெய்டன் ஹைட்ரோகிராஃபிக் மிஷன் டு மலேசியாக்காக ஃப்ரம் ஜூலை 16 to 19. ஓகேங்களா. இந்த INS சந்தியாக் அப்படின்றது என்னன்னா ஒரு சர்வே விசில். ஓகேங்களா. இது வந்து யார் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா கார்டன் ரீச் ஷிப் பில்டர் அவங்க தான் வந்து இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் எவர் விசிட் இந்த ஹைட்ரோகிராஃபிக் விசில் வந்து ஃப்ரம் இந்தியா டு மலேசியா. ஓகே, நெக்ஸ்ட் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். சிபி வந்து என்ன அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா வெல்த் மேனேஜ்மெண்ட் அசெட் மேனேஜ்மெண்ட் வெல்த் கம்பெனி அசெட் மேனேஜ்மெண்ட் ஹோல்டிங் பிரைவேட் லிமிடெட். இதை வந்து சிபி வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ் லான்ச் பண்றதுக்காகவும் பிளஸ் இதுக்கு வந்து ஒரு நேமும் வச்சிருக்காங்க த வெல்த் கம்பெனி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ட்டு. இதுக்கு எவ்வளவு வேல்யூ வச்சிருக்காங்கன்னா ₹74.41 trillion. ஓகேங்களா. இது வந்து யங்கஸ்ட் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இந்தியாவோட மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட சிவி இருக்காங்களா, இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹாரம் ப்ராப்டெக் லிமிடெட் வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க. எதை லான்ச் பண்றதுக்காகனா AMSA SMREIT இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வந்து லான்ச் பண்றதுக்காக. ஓகேங்களா. ஃபார் யாருக்காகனா நம்மளோட ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்களோட ஸ்மால் ஷேர்ஸ் வந்து கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் மூலமா பை பண்றதுக்காக லான்ச் பண்ணப்பட்டது தான் இந்த AMSA SMREIT இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்றது. ஓகேங்களா. இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இந்த ஆரம் ப்ராப்டெக் லிமிடெட் இவங்க தான் இதை லான்ச் பண்றாங்க. இவங்க நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பப்ளிக்லி லிஸ்டட் கம்பெனி இந்த SMREIT பிளாட்ஃபார்மை வந்து ஆப்ரேட் பண்றதுக்கு. ஸோ எக்ஸாம்ல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா. ஸோ நம்மளோட SMREIT பிளாட்ஃபார்மை யார் வந்து ஃபர்ஸ்ட் பப்ளிக்கா வந்து ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம் ப்ராப்டெக் லிமிடெட் தான். ஓகே, ஸோ எக்கனாமி அண்ட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா JFSL ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெடும் அலைன்ஸ் யூரோப் BV இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஜாயிண்ட் வெஞ்சர் போட்டு 50:50 டொமஸ்டிக் ரீஇன்சூரன்ஸ் ஜாயிண்ட் வெஞ்சர்ல என்டர் ஆயிருக்காங்க. எதை சர்வ் பண்றதுக்காகனா டைனாமிக் அண்ட் ஹை க்ரோத் இன்சூரன்ஸ் செக்டர் வந்து இந்தியால சர்வ் பண்றதுக்காக தான் வந்து இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு என்டர் ஆயிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 50:50 டொமஸ்டிக் ரீஇன்சூரன்ஸ் ஜாயிண்ட் வெஞ்சர் யார் போட்டிருக்காங்கன்னா JFCL ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெடும் அலைன்ஸ் யூரோப்பும் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன். இதுல வந்து அவார்ட்ஸ் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா 97th ஃபவுண்டேஷன் டே ஆஃப் இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் நடந்திருக்கு. ஓகேங்களா. 97th ஃபவுண்டேஷன் டே. அங்க வந்து என்ன அவார்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா ராஷ்டிரியா கிருஷி விக்யான் புரஸ்கர் 2025. இது வந்து நேஷனலோட அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் அவார்டு. இது எதுக்கு கீழே கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா
இனோவேஷன் அண்ட் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் சயின்ஸ்க்கு கீழே தான் இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. இதை யார் ப்ரெசென்ட் பண்றாங்கன்னா நம்மளோட அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌகான் தான் வந்து ப்ரெசென்ட் பண்றாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு 5 மெம்பர் சயின்டிஸ்ட் டீமுக்கு தான் வந்து இந்த அவார்ட் வந்து ப்ரெசென்ட் பண்றாங்க. ஓகேங்களா. அந்த 5 மெம்பர் சயின்டிஸ்ட் டீம் யாருன்னா இந்த ஐகார் எஸ்பிஐ. ஸோ இவங்களுக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எஸ்பிஐனா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நினைச்சுக்காதீங்க, நீங்க வந்து சுகர் கேன் பிரீடிங் இன்ஸ்டிடியூட், ஓகேங்களா, தமிழ்நாடு, அதுல இருக்க ஒரு 5 மெம்பர் சயின்டிஸ்ட் டீமுக்கு தான் வந்து இந்த அவார்டு வந்து ப்ரெசென்ட் பண்றாங்க. அந்த மெம்பர்ஸ் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் கே ஹரி, நெக்ஸ்ட் வந்து டாக்டர் டி புத்திரா பிரதாப், பி முரளி, ஏ ரமேஷ் சுந்தர், சிங்காரவேலு, இவங்களுக்கு தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த அவார்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. தென் வந்து இதுல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த சிங்காரவேலு, இது வந்து 97th ஃபவுண்டேஷன் டே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 5 மெம்பர் சயின்டிஸ்ட் டீம்ஸ் வந்து என்ன டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சாயில் மாய்ஸ்சர் இண்டிகேட்டர் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து இவங்களுக்கு வந்து இந்த ராஷ்ட்ரியா கிருஷி வியான் புராஷக்கர் 2025 அவார்டு வந்து ப்ரெசென்ட் பண்றாங்க. ஓகே. ஸோ அந்த 5 மெம்பர்ஸோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட நேஷனல் ஜியோஸ்பாட்டியல் பிராக்டிஷனர் அவார்டு, ஓகேங்களா, அண்ட் ஓபன் சோர்ஸ் கிஸ் கோஆர்ட் அவார்டு. இது வந்து யாருக்கு இது பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பத்ராகிரி கொத்தாகுடம் டிஸ்ட்ரிக்ட் தெலுங்கானால இருக்கு. ஓகேங்களா. டியூரிங் ஓபன் சோர்ஸ் கிஸ் டே வந்து நடந்திருக்கு. அப்பதான் வந்து இந்த அவார்ட் ப்ரெசென்ட் பண்றாங்க. இது எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஐஐடி பாம்பே மகாராஷ்டிரால தான் நடந்திருக்கு. ஓகே. இந்த எதுக்காக தெலுங்கானால இருக்கவங்களுக்கு தராங்கன்னு பாத்தீங்கன்னா இன்னோவேட்டிவ் அப்ளிகேஷன் ஆஃப் ஜிஸ் டெக்னாலஜி இன் பப்ளிக் சர்வீஸ் டெலிவரி அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட்ல இன்னோவேட்டிவ் அப்ளிகேஷன் கொண்டு வந்ததுனால இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வந்து இந்த அவார்டு வந்து ப்ரெசென்ட் பண்றாங்க. 2 அவார்ட். அந்த 2 அவார்டோட நேம் என்னன்னா, ஒன்னு வந்து நேஷனல் ஜியோஸ்பாட்டியல் பிராக்டிஷனர் அவார்டு, இன்னொன்று வந்து ஓபன் சோர்ஸ் கிஸ் கோஹார்ட் அவார்டு. ஓகே. ஸோ இது வந்து தெலுங்கானால இருக்க பத்ராதிரி கொத்தாகுடம் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து ப்ரெசென்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் இதுலயே வந்து இந்த இது வந்து செகண்ட் நேஷனல் ஜியோஸ்பாட்டியல் அவார்ட் 2025 ஒரு பார்ட் தான் இது. இதுவுமே வந்து ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா ஐஐடி பாம்பே தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அவார்டு வந்து யார் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர் ஜிதேஷ் வி பட்டேல், இவங்க தான் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆபிச்சுரி இது வந்து பாத்தீங்கன்னா ஹலன் ஜே பெக்மன். ஸோ இவர் வந்து பிறந்தது வந்து கலிபோர்னியா யூஎஸ்ஏ, பாஸ்ட் அவே அட் நியூயார்க் யூஎஸ்ஏ. ஓகேங்களா. ஸோ இவர் வந்து ஒரு அமெரிக்கன் லிரிசிஸ்ட். யாருன்னா ஹலன் ஜே பெர்க்மன். ஓகே. இவருக்கு வந்து அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா அகாடமி அவார்டு ஆஸ்கர் வந்து 1969, 74, 84ல வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் ஜெர்மனி கிராமி அவார்டு இருக்குல்ல, இது வந்து 1997ல வாங்கியிருக்காரு. ஹெமி அவார்டு வந்து 1997, 1981ல வாங்கியிருக்காரு. ஓகே. ஸோ அவார்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் நியூஸ், லாஸ்ட் நியூஸ். இதுல 18th ஜூலை 2025 வந்து நம்ம தமிழ்நாடு டேவா. ஓகேங்களா. ஸோ இதை அப்சர்வ் பண்றது யாருன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தான் அப்சர்வ் பண்றாங்க. இது எதை மார்க் பண்ணி நம்ம ஜூலை 18 வந்து தமிழ்நாடு டே அப்படின்ட்டு இது பண்றோம்னா 1967 ரெசல்யூஷன் பை தென் தமிழ்நாடு சிஎம் அண்ணாதுரை ரீநேமிங் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அஃபர்மிங் தமிழ் ஐடென்டிட்டி அண்ட் ரீஜனல் ரைட்ஸ். ஸோ இதை மார்க் பண்ணி தான் வந்து தமிழ்நாடு டே வந்து 18th ஜூலை 2025 வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஓகேங்களா. ஸோ இன்னைக்கான நியூஸ் அவ்வளோதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ், இந்த நியூஸ்க்கான ஆடிட் அண்ட் பிடிஎஃப் வந்து டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்றேன். ஸோ வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.